அக்ஷய திருதி வந்தாச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு பொன்னாள், ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்ஷய திருதி. அக்ஷய திருதியில இருந்து நம்ம வீட்டுல அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வீட்டுல அதுல ஒரு தங்க காயினியோ இல்ல வெள்ளி காயினியோ இல்ல நம்மளால முடிஞ்ச ரூபா நோட்டுகள் அதுக்குள்ள போடும் பொழுது நல்ல மாற்றங்கள். அக்ஷய திருதிக்கு ஏத்த மந்திரத்தை நம்ம கொடுக்க போறோம். எப்பயுமே வந்து குபேரனோட சூட்சும மந்திரம் நார்மலா வாங்குற சொரக்குடுவிக்கு கொடுத்தது போக இந்த சொரக்குடுவைக்கு முழுக்க முழுக்க வேற மந்திரம் தான் நம்ம கொடுக்க போறோம். அதுவும் குரு வழியில பெற்ற முறை அப்படின்றதுனால அகத்தியரோட யந்திரமான குசா யந்திரத்தை வந்து நம்ம வந்து உள்ள பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த குசா யந்திரத்தோட தன்மை என்னன்னா அள்ள அள்ள குறையாத செல்வம் வற்றாத செல்வம் வரணுன்றதுக்காக முழுக்க முழுக்க அதுக்கான மந்திர பொருட்களை வந்து வாங்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு காம்போலயே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி விலையில நீங்க நார்மலாக நம்ம சிஸ்டி ஒலிக்கு வந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்ல நீங்க சொரக்கா உண்டியில வாங்கவே முடியாது. 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மி, 999. கூட்டினீங்கனாலும் மறுபடி 9 தான் வரும். ஸோ நவகிரகத்தோட அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசியோடும் இந்த அக்ஷய திருதியில அள்ள அள்ள குறையாத செல்வம் எல்லாருக்குமே இருக்கணும்ன்றதுக்காக முழுக்க முழுக்க 1,00,000 கோடி தடவை உரு கொடுத்து இதுக்குனே மந்திரங்களை வந்து பிரயோகம் பண்ணி எல்லாருடைய இல்லங்கள்லயும் இருக்க வேண்டிய, அதுவும் இந்த அக்ஷய திருதி அன்று இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான பொருள் இந்த சொரக்கா உண்டியல். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அக்ஷய திருதி வந்தாச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு பொன்னாள், ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்ஷய திருதியை. நிறைய பேர் வந்து கோல்டு காயின் வாங்கணும், தங்க நகை வாங்கணும் அப்படின்லாம் யோசிப்போம். அக்ஷய திருதி அன்று எது வாங்கினாலும் அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நகை வாங்குறோம், வாங்கலை, நகை வாங்கினாலும் நம்ம ஒரு பொருள் வாங்கணும், நகையே வாங்கலைங்க அப்படின்னாலும் இந்த பொருள் வாங்கணும். அது என்ன பொருள், அதனுடைய தன்மை என்ன, அது வாங்கறதால நமக்கு என்ன நன்மை, அதை பற்றி தான் இந்த பதிவு. முழு பதிவையும் பாருங்க. இந்த வருஷம் ஃபுல்லா உங்க வீட்டுல பொன் மழை பொழிய போகுது இந்த ஒரு பொருளால அப்படின்னு சொல்லலாம். ஸோ பதிவு முழுசா பார்த்து அது என்ன பொருள்னு தெரிஞ்சு உங்க வீட்லயும் வாங்கி வைங்க. அதுக்கு தான் இப்ப சாய் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க. அழகா அதனுடைய தன்மை தாத்பரியத்தோட நமக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம் ஜி. புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறப்பு. அக்ஷய திருதிக்கு அது என்ன பொருள், அது வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு இல்லையா? ஸோ எந்த விஷயத்தை கேட்டாலும் குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர்களோட அனுகிரகத்தினால சித்தர்களோட ஆசையில சித்தர்களோட முறைப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஒரே ஒரு தடவை இங்க காலடி எடுத்து வச்சாங்கன்னா நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும். அதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. ஸோ பொறுமையோட நம்பிக்கையோட இந்த இடத்துல ஒரு பொருள் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பொருள் வந்து நம்பிக்கையோட வாங்கி பாருங்க, நிச்சயமா மாற்றத்தை பார்க்க முடியும். சிருஷ்டி ஒளியை தேடி வாங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு சந்தோஷமான பாதைக்கு வழிவகுக்கும். கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியினாலே இந்த சொர குடுவை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சொர குடுவை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அத்திமர பீடம், அத்திமரத்திலான விஷயங்கள் தான் சிருஷ்டி ஒளியினாலே. ஸோ காலடி எடுத்து வச்சாலே மாற்றத்தை தரக்கூடிய பொருட்கள் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகாமல் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது, நேம் வாங்கினது எல்லாமே அதில் தான். ஸோ அப்பேற்பட்ட சொரக்குடுவையை வந்து நம்ம வந்து 3 கேட்டகரிகளாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ 3 ப்ரைஸ் இது வச்சு ஒரு காம்போவில் கொடுத்துட்டு இருந்தோம். அது எல்லாராலையும் அஃபோர்டபுளாக வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நிறைய பேர் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாமே கம்மியாக கொடுக்குறாங்க, நீங்கள் எப்பயாவது எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டில் எதாவது பண்ணக்கூடாதான்னு. ஸோ நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே அடியில் டிஸ்கவுண்ட் கொடுப்போம், இல்லைன்னா நம்மளால இதுதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எதனாலனா அதுல லாஸ் ஆகவும் கூடாது, அதே நேரம் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற இந்த பொருள், இந்த சொரக்கா பார்ட் வந்து முழுக்க முழுக்க மந்திர உருக்களால ஏற்றப்பட்டு அதுக்குரிய வண்ணம் தீட்டப்பட்டு அதுக்குரிய எந்திரங்கள் பொறிக்கப்பட்டு அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே தனித்தனியாவே நம்ம பண்ணியிருக்கிறோம்.
ஸோ தனியா வாங்கும் பொழுது ஒரு சர்டன் அமௌண்ட் வரும்பொழுது இந்த பொருள் வந்து முழுக்க முழுக்க அக்ஷய திருதியில இருந்து நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, ஏன்னா அதுக்கப்புறமும் இருக்கணும் அப்படின்னா கூட அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வீட்டுல அதுல ஒரு தங்க காயினையோ இல்ல வெள்ளி காயினையோ இல்ல நம்மளால முடிஞ்ச ரூபா நோட்டுகள் அதுக்குள்ள போடும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த அக்ஷய திருதிக்கு ஏத்த மந்திரத்தை நம்ம கொடுக்க போறோம். எப்பயுமே வந்து குபேரனோட சூட்சும மந்திரம் நார்மலா வாங்குற சொரக்குடுவிக்கு கொடுத்தது போக இந்த சொரக்குடுவைக்கு முழுக்க முழுக்க வேற மந்திரம் தான் நம்ம கொடுக்க போறோம். அதுவும் குரு வழியில பெற்ற மந்திரம். ஸோ முதல்ல இந்த சொரக்குடுவையோட கலர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இந்த சொரக்குடுவை பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணை பறிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய கிரீன் கலர்ல இருக்கும். கிரீன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமையை குறிக்கும். ஸோ நல்ல கிரீனிஷா நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இந்த சொரக்கா உண்டியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அகத்திய தலைமுறை அப்படின்றதுனால அகத்தியரோட யந்திரமான குசா யந்திரத்தை வந்து நம்ம வந்து உள்ள பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த குசா யந்திரத்தோட தன்மை என்னன்னா அள்ள அள்ள குறையாத செல்வம் வற்றாத செல்வம் வரணுன்றதுக்காக முழுக்க முழுக்க அதுக்கான மந்திர உருக்கள் எப்படி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நவகுகிய சக்கரம் ஸ்ரீயந்திரம் இதுக்கெல்லாம் வந்து 1,00,000 கோடி தடவை உரு கொடுத்து நம்ம கொடுத்தோமோ அதே போலதான் இந்த ஒரு சொரக்கா உண்டியலுக்கும் அதே போல 1,00,000 கோடி உரு கொடுத்து நமக்கு முழுக்க முழுக்க ரெடியாகி வந்திருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் பொருட்களை போட்டே தான் வந்திருக்கு. ஸோ இந்த பொருட்களை வந்து வாங்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு காம்போலயே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி விலையில நீங்க நார்மலாக நம்ம சிஸ்டி ஒலிக்கு வந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்ல நீங்க சொரக்கா உண்டியில வாங்கவே முடியாது. 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மி 999 கூட்டினீங்கனாலும் மறுபடி 9 தான் வரும். ஸோ நவகிரகத்தோட அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசியோடும் இந்த அக்ஷய திருதியில அள்ள அள்ள குறையாத செல்வம் எல்லாருக்குமே இருக்கணும்ன்றதுக்காக முழுக்க முழுக்க 1,00,000 கோடி தடவை உரு கொடுத்து இதுக்குன்னே மந்திரங்களை வந்து பிரயோகம் பண்ணியிருக்கணும். ஸோ எதனாலனா நம்ம எல்லாருமே லக்ஷ்மி குபேரன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் இந்த மாதிரி இதுலயே யக்ஷினிகள்ல இருக்கிறாங்க. மாதங்கி யக்ஷினி இருக்காங்க, சொர்ண ஆகாஷ்ண பைரவர் இருக்காரு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கடல்னு சொல்லலாம். ஸோ அந்த கடல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சொர்ண யக்ஷினி எல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் பூஜை பண்ணி மந்திர உரு கொடுத்தது. இது நார்மல் கிடையாதுங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா உண்டியல் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கொடுத்தோம். ஸோ அதே போலதான் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதுக்குரிய வண்ணம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு கடனாளி யாரும் கேட்டீங்கன்னா குபேரனால பெருமாளோட அம்சம் இதுல வரணும் அப்படின்றதுக்காக இந்த கிரீன் கலர், லக்ஷ்மி தேவியோட அம்சம் வரணுன்றதுக்காக ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து குபேரனோட அனுகிரகம் வரணுன்றதுக்காக எல்லோ கலர். ஸோ மூணுமே இந்த ஒரு சேர இருக்கு பாருங்க. ஸோ பெருமாள் லக்ஷ்மி குபேரன் இந்த 3 பேரும் ஒரு சேரு. குருவோட யந்திரம் அதாவது குசா யந்திரம் சொல்லக்கூடிய இந்த குரு யந்திரம் இங்க இருக்குது. குரு ஆசீர்வாதம் கம்ப்ளீட்டா இருக்கும். அதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் குறையாம இருக்கிறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில குறிப்பிட்ட மந்திர உருக்கள் கொடுத்தது 1,00,000 கோடி தடவை இதுக்கு கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு இது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்கும். ஸோ இந்த பொருளை நம்ம வீட்டுக்கு வருதுனாலே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த வருடத்திலிருந்து நம்மளோட வாழ்க்கை நல்லா மாற போதுன்ற அந்த அறிகுறி. அதாவது சில அறிகுறிகள் சொல்லுவாங்க, இந்த இதுவை பார்த்தா நமக்கு நல்லது நடக்கும், இந்த மழை பெஞ்சா நமக்கு இதுவா இருக்கும், இப்ப போறோம் நம்ம எதிரில் வந்துட்டு இந்த மல்லிகைப்பூ வருது, இது ஒரு நல்ல சகுனமா நான் பாக்குறேன், அன்னைக்கு நான் போகும்பொழுது இவரை பார்த்தேன் நான் எனக்கு நல்லது. அதே போலதான் சிருஷ்டி ஒளியிலிருந்து இந்த யானை மேல இருக்கிற குபேரனாக இருந்தாலும் சரி, இந்த பச்சை நிற சொரக்கா உண்டியலாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அக்ஷய திருதி அன்னைக்கு குபேர பானைன்னு ஒன்று இருக்கு. அந்த பானை வேணும்னாலும் இப்ப பிரசன்ட்ல அவைலபிள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. அசுவாவசு அப்படின்னா கூடிய இந்த வருடம் நமக்கு வந்து விசுவாசமாக நமக்கு வந்து வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்ன்றதுக்காக குருமார்கள் கிட்ட யாசகமா அந்த மந்திர உபதேசம் வாங்கி அந்த மந்திர உபதேசத்தை கிட்டத்தட்ட இதுக்குன்னு பிரத்யேகமா ஆட்கள் போட்டு பிரத்யேகமா 1,00,000 கோடி தடவை உரு கொடுத்து இதை நல்ல வைப்ரேஷன் நல்ல தன்மையில மாத்தி இருக்கிறோம். ஸோ இத்தனை பொருட்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 999 பட்ஜெட்ல இந்த வாரி எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஆனால் நம்ம டிவோஷனல் ஷாப்ல ஒரு ஆஃபர்னா இதுதான் மெகா ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் மூலியமா நீங்க உங்களோட வாழ்க்கையை உங்க நல்ல வளமாவும் அதிர்ஷ்டத்தை உங்க வீட்டுக்கு தேடி வரும். இந்த பொருள் உங்க வீட்டுக்கு வந்தனால நீங்க எழுதி வச்சுக்கலாம். உங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டமும் லக்ஷ்மி தேவி இதன் ரூபத்துல தன்னோட கணவர் தன்னோட பிரதிநிதி ஆன குபேரனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இதை தவிர்த்து வேற எதுவுமே நீங்க வந்து மனசுல கொள்ளக்கூடாது. ஐயோ 999 ரூபா போச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா
அது வந்து இதுவா இருக்காதுங்க. ஏன்னா இந்த அக்ஷய திருதியில பாருங்க, சஷ்டி ஒளியில இருந்து நிறைய விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஒண்ணு, நம்ம கோவில்ல நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கான அழைப்பை கொடுத்துருக்கிறோம். அந்த கோவில்ல உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கோம். 2, 3வது இதுல அன்னதானங்கள் போடுறோம், நிறைய விஷயங்கள் பண்றோம். அந்த விஷயத்துக்கு உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது 3. 4வது இதுல வந்து பாத்தீங்கன்னா குபேரன் யானை மேல இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த விஷயத்தை கொடுத்துருக்கோம். அது 4. 5வது இந்த மாதிரி பச்சை நிறத்திலான குபேர பானை மந்திர உரு கொடுத்து, அதுவும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி தடவை மந்திர உரு கொடுத்து இந்த பானை வரணும்னா பல யுகங்கள் பாக்கியமும் பல யுகங்கள் புனிவன். ஏன்னா மந்திரம்ன்றது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சாதாரணமா நெட்ல பார்த்தா கிடைச்சிரும், இதுல பார்த்தா வந்துரும்ட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. இப்ப நான் சொல்லக்கூடிய இங்க கொடுக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் எனது குருமார்கள், அவங்க குருமார்கள், அவங்க குருமார்கள், இந்த மாதிரி பாரம்பரியமா வழி வழியா வந்த மந்திரத்தை எளிமையா ஒரு சின்ன பொருளை வாங்குறதன் மூலியமா நமக்கு கிடைக்கிறதுனா அது அம்பாளின் கருணையும் குருவின் ஆசீர்வாதம். விட்டகுறை தொட்டகுறை போற வழியில ஒரு பழம் கீழே கிடந்தது, இந்த பழத்தை எடுத்து கழுவி போற வழியில ஒரு கோவில வச்சுட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணிய சக்தி மாதிரி தான். ஸோ நம்ம நினைக்காத அபிரபிதமான ஆற்றலையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த குபேர பானை. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நீங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குற நீங்க குபேர பானையில அது எவ்வளவு சார் வரும், ஒரு 2000 ரூபாய் வருமா, 1500 ரூபாய் வருமா, அவ்வளோலாம் போகாம 999 ரூபாய், 9 ரூபாய் எங்க கையில அந்த 9ன்ற கவுண்ட் வரணுன்றதுக்காக 999 பட்ஜெட்ல கொடுக்குறோம். ஸோ இதை உடனே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் வாழ்க்கையில குறைவில்லாத வாழ்க்கை, அதாவது குறை அப்படின்றது வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பிறக்கும் பொழுது நம்ம ஏழையா பிறக்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனா இறக்கும் பொழுது நம்மளும் சரி நம்ம சங்கதிகளும் சரி ஏழையா இறக்கக்கூடாது. இதுதான் என்னோட தத்துவம். ஏன்னா கடவுள் நமக்கு படைக்கும் பொழுதே நல்ல அறிவாற்றலையும் நல்ல திறமையும் கடவுள் பக்தி உழைக்கிறதுக்கான தெம்பு தைரியம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா அந்த பணம் எந்த வகையில வருது எந்த வகையில போகுதுன்னே தெரியுமா. உழைக்கிறதுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சுன்னு கேட்டா இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. என்கிட்ட 10 ரூபாய் இருக்குங்க, நான் தாராளமா என் பணத்தை எடுத்து செலவு பண்றேன்னு யாராலும் பண்ண முடியல. எல்லாருமே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஎம்ஐ கட்டுற அந்த நிலையில தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அடித்தட்டு மக்களாவே வாழ்ந்து அடித்தட்டு மக்களாவே போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிலையை மாற்றணுன்றது என்னோட ஆசை. அதனால குருமார்கள் கீழே மன்றாடி கேட்டு வாங்கி பெற்ற ஒரு பொக்கிஷம்னே இதை சொல்லுவேன். இந்த பொக்கிஷம் ஒரு வீட்டுக்கு வருது. இங்க இருந்து சிஷ்டி ஒளியில நீங்க 1 ரூபாய் நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது பல கோடி ரூபாவா உங்க வீட்டுக்கு வரும். அது வரும் நிச்சயமா, அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த பொருளை வாங்கும் பொழுது உங்களுக்கு குருமார்கள் கிட்ட இருந்து நான் யாசகமா வாங்கி அதன் மூலியமா 1,00,000 கோடி உரு கொடுத்த அந்த மந்திரத்தை தான் கொடுக்க போறேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திரம், பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம். ஸோ இந்த பொருளை வாங்கி உங்க வாழ்க்கையை பயணம் உள்ளதா மாத்துங்க. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ஜி. இந்த அக்ஷய திருதிக்கு இந்த பொருள் வாங்குறதால என்ன பலன் அப்படின்னு ரொம்ப அருமையா மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இப்போ இது நம்ம தனியா கொடுத்துருவோம். இப்போ அவங்க இல்லத்துல வாங்கி வச்சு இதை எப்படி பூஜை பண்ணணும்? இது வீட்டுக்கு வருது, இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா லக்ஷ்மி, நான் முதலே சொன்ன மாதிரி லக்ஷ்மி தேவி தன்னோட கணவனான அந்த பெருமாளை கூட்டிட்டு தன்னோட பிரதிநிதியான குபேரனோட வீட்டுக்கு வராரு. வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து சிவப்பு கிளாத்தை இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மாட்டி விட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற பொருளை நல்ல பக்தி சிரத்தையோட கையில வச்சு நம்ம கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஜெபிச்சு நல்ல மனசார வேண்டி உள்ள போடணும். அந்த மந்திரத்தை சொல்லி 9 வாட்டி சொல்லி உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஒரு பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டையை எடுத்து அதுல ரூபா நோட்ல வச்சு நல்லா உருட்டி மஞ்சள் நூல் கட்டி உள்ள போட்டோம்னா அது தட்சணை. அந்த தட்சணையை போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து உள்ள வந்து தங்க காயினோ வெள்ளி காயினோ போடல. தங்க காயின் வெள்ளி காயின் போட முடியாதவங்க காப்பர் காயின், முதல் இதுல காப்பர் காயின் போடலாம். இல்லங்க பித்தளை காயின் இருக்குங்க, பித்தளை காயின் போடலாம். முதல்ல தட்சணை அவங்களுக்கு போட்டுறணும் ரூபா நோட்ல, அதுக்கப்புறம் இந்த காப்பர் காயினும் பித்தளை காயினும் போடலாம். இதெல்லாமே பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்க 5 ரூபாய் காயின் பார்த்துருப்பீங்க. அந்த 5 ரூபாய் காயின்ல அம்பாள் சிங்கத்தின் மேல உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க, அந்த துர்கா தேவி. அதுலயும் இருக்கு, 10 ரூபாய் காயின்லயும் இருக்கு. சோ இந்த 2 காயின்ல எது கிடைச்சாலும் இதுக்குள்ள நம்பிக்கையோட போடலாம். போட்டதுக்கு அப்புறம் டெய்லி காசை நம்ம வீட்டுக்கு வருது இல்லையா, இப்ப இதுல தினமும் சேர்க்கிற மாதிரி கிடையாது. டெய்லி வர காசை பக்தி சிரத்தையோட நல்ல மனசார இந்த மந்திரத்தை 9 வாட்டி சொல்லணும். ஒவ்வொரு வாட்டி பணத்தை வைக்கும் பொழுதும் 9 வாட்டி சொல்லி உள்ள வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எடுத்துட்டு போகணும். சோ நம்ம நார்மலா கொடுக்குற சொரக்கா உண்டியல் டெய்லி சேர்த்து வைக்கிறது 48 நாள் சேர்த்து 49வது நாள் தான் அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் வச்சு எடுக்கலாம்னு சொன்னோம். இதுல ஏற்கனவே எல்லா விஷயமும் நம்ம பண்ணதுனால
இதுல வந்து டெய்லி 9 வாட்டி மந்திரத்தை சொல்லி உள்ள பணத்தை வைக்கணும். இப்ப நான் வந்து நான்வெஜ் கடை வச்சிருக்கேங்க, நான் கறி வெட்டுற கடை வச்சிருக்கேன், நான் வந்து மீன் விற்கிற காசுங்க, கருவோடு எல்லாம் விற்கிறேங்க அப்படிலாம் கேட்கிற கஸ்டமர் எந்த ஒரு காசுமே எதுவுமே தப்பு கிடையாது. நல்ல பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட வேண்டி இதுக்குள்ள போடுங்க. போட்ட காசை எடுத்து நீங்க செலவு பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவை இது உண்டாக்காது. முதல் விஷயம் எதனாலனா, என் குரு கிட்ட கேட்ட முதல் வார்த்தையை, ஒருத்தவங்க வராங்க ஒரு பொருளை வாங்கி 48 நாட்கள் பூஜை பண்ணி அவங்க பண்ணி இது பண்றதுக்கு லேட் ஆகுது, உடனுக்குடனே பலன் கொடுக்கணும். அதே நேரம் அது வந்து கம்மி பட்ஜெட்லயும் எல்லாரும் கேட்கறாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுதுதான் அவங்க அந்த மந்திர உரு கொடுத்து அந்த 1,00,000 கோடி தடவை இதை ஜெபிச்சிருக்கோம். 1,00,000 கோடி தடவை ஜெபிச்ச இந்த சுரக்கா உண்டியல் நித்தபடி நம்ம கொடுக்க தான் போறோம். ஸோ இந்த அக்ஷய திருதியோட நிற்க போது நித்தபடி கொடுக்க போறோம். அதனால அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்ப வாங்குற நாளும் கணக்கு இருக்கு. ஸோ அக்ஷய திருதியில நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுனாலே அது குறையாத செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இன்னொருத்தவங்களுக்கு டவுட் வரும், நான் ஏற்கனவே இந்த ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், அப்ப அதையும் வைக்கலாம் இதையும் வைக்கலாம். அது வந்து ஆர்டி மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு வந்து அது ஒரு பிக்சர். இது வந்து இன்ஸ்டன்டா டெபிட் கார்டு போய் போட்டு எடுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து நல்ல மாற்றத்தை தரும். ஸோ நம்ம கடையில இருந்து நம்ம எந்த பொருள் வாங்கினாலுமே முறையா பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மந்திரங்கள் வந்து நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு சேவை பண்ணி தொண்டுகள் செஞ்சு அவங்க கிட்ட அடி வாங்கி அவங்க கிட்ட திட்டு வாங்கி பொட்டு வாங்கி, எப்படி வந்து இந்த மெக்கானிக் தொழில் போனா ஸ்பேனர் எடுத்து மண்டையில் அடிப்பாங்க, ரத்தம் வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குருமார்களோட சேவை மூலமா பெறுறோம். ஆனா எளிதில இறைவனோட அனுகிரகத்துவமும் ஆசையும் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்க முடியுது. இறைவனின் அனுகிரகமும் ஆசையும் பெற்றவங்களால தான் இந்த பொருளை வாங்க முடியுது. அவங்களால மட்டும்தான் இல்ல காசை போட முடியுது. நான் எப்பயுமே சொல்லுவேன், அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனா அது நம்ம பக்கம் திருமணம்னு சொன்னோம்னா குரு ஆசீர்வாதம் வேணும், இறைவனின் அனுகிரகம் வேணும். ஸோ சிருஷ்டி ஒளி சொந்தங்களுக்கு அது நிறையவே கொட்டி கிடக்கு. ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்களை நம்ம எப்போ போட்டாலுமே புக்கிங்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சோம். இந்த வாட்டி நீங்க கவலையே பட வேண்டாம், நிறைய வச்சிருக்கோம். நம்ம இந்த ஸ்டாக் இல்லைன்ற வார்த்தையே இங்க இனிமேல் சிருஷ்டி ஒளியில இருக்காது. ஸோ எந்த ஒரு பொருள் போட்டாலும் நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா சிருஷ்டி ஒளியில வெயிட் பண்ணி வாங்குங்க. ஐயோ இந்த பொருள் இன்னொரு இடத்துல கிடைக்குது, அது ரேட்டு கம்மியா இருக்குதுன்னு நீங்க மாறினீங்கன்னா இதனால இழக்க போறது நாங்க எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா மறுபடியும் நீங்க இங்க வந்துதான் வாங்குறீங்க, அப்ப நீங்க தான் வருத்தப்பட்டு சொல்றீங்க. அப்போ அந்த நேரத்துல உங்களோட காசு போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா என் அம்மா ஒரு பைசாவை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, என் அப்பா ஒரு பைசா வேஸ்ட் பண்ண, என் அண்ணன் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு தான் வலிக்கும். அதே மாதிரி உங்க வீட்டு பிள்ளையா இருந்து கேட்கிறேன், எந்த ஒரு பொருளுமே பார்த்து உங்களுக்காக உங்க வாழ்க்கை மாறணுக்காக குருமார்களுக்கு கேட்டுதான் அக்கா மூலியமா நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல அது நிறைய ரிக்குவயர்மெண்ட் வந்து இப்போ இந்த சொரக்கா உண்டியல் நீங்க 100 கேக்குன்னா 100மே கொடுக்க முடியும். அது ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா ஒன்னொன்னுக்கு 1,00,000 கோடி தடவை உரு கொடுத்துக்கிட்டே வராங்க. ஒன்னு முடிய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கடையில வந்துடும். ஸோ யாரு ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, நான் அதே மாதிரி சொன்ன பாருங்க, 5 லட்சம் அது 5000 பேர் நம்பர் கொடுக்கும்போது 15 பேர் தான் குருமார்கள் செலக்ட் பண்ணாங்க. அதே போலதான் இதுல எத்தனை பேருக்கு முதல்ல வரணும் வரும், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. வராதுன்னு சொல்ல மாட்டேன், அந்த 1,00,000 உரு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இதை நீங்க வாங்கி உங்க வாழ்க்கையை பயனுள்ளதா நிலமா மாத்துங்க. நிச்சயமா இந்த அற்புதமான சொரக்கா உண்டியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல கண்டிப்பா உங்க எல்லாருடைய இல்லங்கள்லயும் இருக்க வேண்டிய, அதுவும் இந்த அக்ஷய திருதி அன்று இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான பொருள் இந்த சொரக்கா உண்டியல். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.